ஹாய், வெல்கம் டு another episode of PR Cricket Chat. நம்ம இன்னைக்கு பேச போறது இந்தியா பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சென்னையில. டெஸ்ட் கிரிக்கெட் ஒரு 7 month கேப்புக்கு அப்புறம் கெட்டிங் இன்டு டெஸ்ட் கிரிக்கெட். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த கேமுங்க. எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹோப்ஃபுல்லி வியூவர்ஸ்க்கும் டெஸ்ட் கிரிக்கெட் பிடிக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக் கொடுங்க ப்ளீஸ். இப்போ வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து லாஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் இந்தியா விளையாடினது 4-1. அந்த சீரீஸ்ல விராட் கோலி இல்ல, கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான் ஆடினாரு. ரிஷப் பந்த் இல்ல. ஸோ 3 பெரிய பிளேயர்ஸ் இந்தியாவுக்கு திரும்ப வராங்க. அண்ட் பங்களாதேஷும் ஒரு கமிங் ஆஃப் அ ஹை. ஏன்னா பாகிஸ்தான்ல போய் பாகிஸ்தான் அடிச்சாங்க. சொல்லலாம் நீங்க பாகிஸ்தான் அவ்வளவு பெரிய சைடு இல்லை, என்ன இருந்தாலும் பாகிஸ்தான்ல போய் ஜெயிக்கிறது பெரிய விஷயம். அண்ட் பங்களாதேஷ் அதை பண்றாங்க. கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் அவே ஃப்ரம் ஹோமும் வர ஆரம்பிச்சிருக்கு பங்களாதேஷ். இல்லாட்டி ஹோம் பிச்சஸ் ஒரு திருப்புளி கொடுத்து அங்க ஜெயிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம். இப்ப வந்து அவே ஜெயிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பங்களாதேஷ் நல்ல டீம். இந்தியா ஸ்டார்ட் ஃபேவரட்ஸ், ஓவர்வெல்மிங் ஃபேவரட்ஸ், அதுல டவுட்டே இல்லை. ஆனா பங்களாதேஷ் டெஃபினட்டா கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணுவாங்க இந்தியாவை. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 11 வந்து 2 சீமர்ஸ் சிராஜ் அண்ட் பும்ரா அண்ட் 3 ஸ்பின்னர்ஸ் குல்தீப், அஸ்வின் அண்ட் ஜடேஜா. பேட்டிங் ஆர்டர் பிக்ஸ் இட் செல்ஃப். அன்பார்ச்சுனேட்லி சஃப்ராஸ் கான் ரொம்ப நல்லா விளையாடினாரு இந்த இங்கிலீஷ் சீரீஸ். பட் கேஎல் ராகுல் சவுத் ஆப்பிரிக்கால செஞ்சுரி அடிச்சாரு. இங்கிலாண்டோட 86, ஹைதராபாத்ல அதுக்கப்புறம் இன்ஜர்டு. அவரை நீங்க உட்காந்து வைக்க முடியாது. த்ருவ் ஜுரல் 3 டெஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணார். ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வேற. ஆனா ரிஷப் பந்த் மாதிரி ஒரு எக்ஸ்பேக்டர் இருக்கும்போது நீங்க ரிஷப் பந்த் தான் ஃபர்ஸ்ட் நேம் பும்ராக்கு அப்புறம் டீம்ல போட போறீங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல. அண்ட் டவுட்டே கிடையாது, ரிஷப் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். பங்களாதேஷ் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நஹீத் ராணா ஒரு குவிக் பவுலர், 145ல போடுற டால் பிராட் ஷோல்டர், நல்ல ஈஸி ஆக்ஷன். ஹசன் மஹமூத் பாகிஸ்தானோட பேட்டிங்கோடையும் கான்ட்ரிபியூட் பண்ணாரு, போலிங்லயும் 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் மேதி ஹசன் மிராஜ் நம்பர் 8ல வந்து பேட்டிங் ஆடுறது. வெரி வெரி குட் ஆஃப் ஸ்பின் பவுலர். ஷகீப் அல் ஹசன் பல வருஷமா போட்டுட்டு இருக்காரு. ஸோ பங்களாதேஷ் நல்ல போலிங்கும் வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க பேட்டிங் இங்க லிட்டன் தாஸ் 7 அண்ட் மேதி ஹசன் மிராஜ் 8. பாகிஸ்தானோட 26 for 6ல இருந்து இன் ரிப்ளை டு 272, 260 வரைக்கும் எடுத்துன்னு போனாங்க. ஸ்கோர் 262 வரைக்கும் எடுத்துன்னு போனாங்க 274க்கு ரிப்ளை பண்ணி. ஸோ நல்ல டெப்த் இருக்கு பங்களாதேஷுக்கு. முஷ்ஃபிகுர் ரஹீம் 190 அடிச்சார் இந்த சீரீஸ்ல. லிட்டன் தாஸ் செஞ்சுரியன். ஸோ நல்ல பேட்டிங் இருக்கு பங்களாதேஷுக்கு. ஸோ இந்தியா டெஃபினெட்லி இது வந்து ஒரு நல்ல ஒரு சேலஞ்சா இருக்கும். அண்ட் நீங்க இந்தியா பாத்தீங்கன்னா 15 டெஸ்ட் இருக்கு. அப்படி WTC போனாங்கன்னா 16 டெஸ்ட். நெக்ஸ்ட் 11 monthsல 16 டெஸ்ட் ஆடுறாங்க இந்தியா. ஸோ சம் ஆஃப் த இந்தியன் பிளேயர்ஸ் கொஞ்சம் வயசாயிட்டு இருக்கு. அஸ்வின், ஜடேஜா, ஷமி, ரோஹித் எல்லாம் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் தர் கரியர்ஸ் ராதர் தென் த பிகினிங். ஸோ இது ஒரு அண்ட் இந்த வாட்டி WTC போகணும், ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் இந்தியா அந்த ஒயிட் பால் ட்ராஃபி ஜிங்ஸை பிரேக் பண்ணாங்க ஜூன்ல வேர்ல்ட் T20. அதுக்கப்புறம் அந்த நிறைய நிறைய ட்ராஃபிஸ் வரும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கணும். இந்தியா இந்த டெஸ்ட் சீசன், ஹோம் டெஸ்ட் சீசன் 5 டெஸ்ட் இருக்குங்க. பங்களாதேஷோட 2, நியூசிலாண்டோட 3. அதுல 5 ஜெயிச்சாங்கன்னா 100% WTC த்ரூ. அப்போ ஆஸ்திரேலியால ஒரு டிரா இருந்தா கூட போதும். பட் நம்ம ரொம்ப தூரம் பார்க்க வேணாம். இந்த டெஸ்ட் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஹோப்ஃபுல்லி நம்ம சென்னையில எப்பவுமே கிரௌட் வரும், சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வாட்டியும் வரணும். ஹோப்ஃபுல்லி நல்ல மேட்சா இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் வெரி எக்ஸைட்டிங். புது சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் டேஸ் பிளேக்கு அப்புறம் நம்ம சந்திப்போம் ஆஃப்டர் day 1. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another episode of PR Cricket Chat. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு. அண்ட் இந்த செப்டம்பர் கடைசி செப்டம்பர் டெஸ்ட் மேட்ச் சென்னையில நடந்தது வந்து அந்த பிளாக் பஸ்டர் 1986 இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டைட் டெஸ்ட். நான் அந்த மேட்சை பார்த்தேன், 5 நாளையும் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் மேட்ச் வருமா தெரியல, பொறுத்திருந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.